Hi friends, welcome to Avantika Zone. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது chicken ghee roast recipe. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 1kg chicken எடுத்துர்க்கேன். இப்போ இத நாம marinate பண்ணலாம் first. இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 கப் தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா சிக்கன் பீசஸோட கலந்து ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபிக்கு கண்டிப்பாக மேரினேட் பண்ணிட்டு செய்யுங்க, அப்போதான் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் இந்த கீ ரோஸ்ட் ரெசிபிக்கு தேவையான மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நாம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூனுக்கு தனியா, முழு தனியா இருக்கும் இல்லைங்களா, அதனால 2 டீஸ்பூன் முழு தனியா, 10 வரமிளகாய். நான் 8 நார்மல் ரெட் சில்லி போட்டிருக்கேன், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது நல்ல கலர் கொடுக்கும், ஒரு நல்ல ஆரஞ்சு கலர் கொடுக்கும் சிக்கனுக்கு. அதனால் நான் 2 காஷ்மீரி மிளகாவும் 8 நார்மல் வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நார்மல் மிளகாவே 10 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வைங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, அதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மட்டும்தாங்க நமக்கு சிக்கனோட இன்க்ரீடியண்ட்டே, அதனால இதை நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அகலமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயே கொஞ்சம் கூட சேர்க்காம நெய்யில் மட்டுமே செய்கிற ரெசிபி தாங்க இது. அதனால தான் சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி வதங்கின பின்னாடி நாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நாம இதெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா சிக்கன் பீசஸ், அதையும் சேர்த்துட்டு நாம ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நாம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை நாம சேர்த்துக்கலாம். இதுக்கு நாம வேற எந்த மசாலா எதுவுமே சேர்த்துக்க போறதில்ல. நம்ம இந்த வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா மட்டும்தான் இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸே. உங்களுக்கு உப்பு மட்டும் தேவைப்பட்டா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. மற்றபடி நமக்கு காரம் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் நீங்கள் மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட்லியான ரெசிபி இது. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டில் நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் மசாலாலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கன் பர்ஃபெக்டாக குக் ஆகுற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அது 20 to 25 மினிட்ஸ் உங்களுக்கு ஆகும் சிக்கன் பீசஸ் குக் ஆகிறதுக்கு. ஸோ நடுவில் கிளறி மட்டும் கொடுங்க போதும். ஸோ இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு இறக்கிடலாம். நம்ம பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது இட்லி தோசைக்கு அவ்வளோவா சூட் ஆகலை, ஆனால் ரைஸ் கூடவும் சப்பாத்தி கூடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவந்திகா ஜோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.